மாதிரி சொல்லணும்னா இந்த கெத்தாக இருப்பது இவர்களெல்லாம் இந்த சிம்ம ராசியில் இருப்பார்கள். ஆனால் இந்த கெத்து எல்லாம் இவர்களுக்கு மொத்தமாக இப்பொழுது போய்விட்டது, சிதறி சின்ன பின்னமாக ஆகிவிட்டது. இவர்களுக்கு 7ல் சனி, கண்டச்சனி, 8ல் ராகு, அஷ்டம ராகு. இதை நிறைய பேர் கவனிக்கல. 7ல் இருந்து சனி நமக்கு விட்ட அடியை விட 8ல் இருந்து சனி நமக்கு விட்டது மரண அடி. 10ல் இருந்த குரு, 10ல் குரு வந்தால் பதவியும் பறி போகும்னு சொல்கிறாங்க. அப்போது பதவி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபுல்லாக ஃபியூஸ் போன பல்பு. இப்போ என்ன நடக்க போகுது? எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் அஷ்டமத்தில் சனி வரப்போகுது. இது எனக்கு என்ன சார் கஷ்டம்? நான் தான் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன். ஏன்னா இவர்களுக்கு 7ல் சனி. லிவிங் டுகெதர்னு போனோம், எல்லாம் டுகெதராக மொத்தமாக போயிடுச்சு. அந்த மாப்பிள்ளையை நம்பி போய் என்னமோ அவன் அது படித்தான் இது படித்தான்னு சொன்னான். அங்கே போய் பார்த்தா அவன் ஒன்றுமே படிக்கலை, 10th பாஸ் ஆகலை. தொழிலதிபர்னு சொன்னானுங்க, ஊரில் போய் பார்த்தா ஒன்றுமே தேவை. இதுதான் கல்யாண பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறமேட்டு தோண்டி பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி மொத்தமா போட்டு மறைச்சிட்டாங்க. ஹாய் வியூவர்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி மே மாதம் 15ஆம் தேதி நடக்க இருக்கிறது. குரு பயிற்சி. அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு வருடம் பிறந்தவுடன் 2 முக்கியமான பயிற்சிகள் வருகிறது. ஒன்று ராகு கேது பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி. மேலோட்டமாக பார்க்க போனால் இந்த 2 பயிற்சிகளுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். இந்த விஸ்வா என்பது பொதுவாக மக்களையும், அதாவது அனைவரையுமே குறிக்கக்கூடியது. வசு என்ற சொல்லுக்கு சம்பத், அதாவது அனுகூலம், ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். இப்பொழுது அஷ்ட வசுக்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது நிறைய பேருக்கு வசுக்கள், அதாவது சம்பத்துக்கள், அனுகூலங்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விஸ்வாவசு வருடம் அமைய இருக்கிறது. இந்த குரு பயிற்சியை நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, வழக்கமாக ஒரு குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும், ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த தடவை மேலோட்டமாக பார்த்தாலே அனைத்து ராசிகளுக்குமே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது. அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் காலபுருஷ சக்கரம் மேஷத்திலிருந்து தொடங்கும் பொழுது பாக்யாதிபதி குரு சொந்த வீட்டை பார்க்க இருக்கிறார். மேலும் மேஷத்திற்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரம் தொடர்புகள் ஸ்தானத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர மேஷத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியை குரு பகவான் 9வது பார்வை, அதாவது விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த 11வது வீட்டில் தான் ராகு என்ற கிரகம் வந்து அமர இருக்கிறது. இந்த குரு ராகு பார்வை என்பது குரு சண்டாள யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம். இந்த இருள் கிரகமானது நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும், தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஆனால் இந்த தடவை ராகு என்பவர் நன்மையை மட்டும்
மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலால ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறார். ஏன் அப்படின்னா குரு ராகுவை பார்ப்பதனால் அதன் இருள் விலகி சுபக்கிரகமாக மாறி அனுகூலமான பலன்களை இந்த ராகு என்பவர் இனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய பேர் இந்த குரு பயிற்சியை ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது துல்லியமாக காண்போம். சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். இவர்களுக்கு ராசி அதிபதி சூரியன். சூரியன்னாவே சுறுசுறுப்பா, ஸ்பீடா, கெத்தா. சிம்மராசிக்கு சின்னம்னு சொல்லப்படுறது சிங்கம். இந்த சிங்கம்ங்கிறது தனிக்காட்டு ராஜாவாக செயல்படக்கூடியது. எப்பொழுதுமே நமக்கு அப்படின்னு யாரும் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு நல்ல காரியம்னா முன்னாடி வந்து நிற்கிறதும், ஒரு நல்ல ஆளுமை பொருந்திய நபர்களாக இருப்பது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு பொருந்தும். ஒரு மாதிரி சொல்லணும்னா இந்த கெத்தாக இருப்பது இவர்களெல்லாம் இந்த சிம்ம ராசியில் இருப்பார்கள். ஆனால் இந்த கெத்து எல்லாம் இவர்களுக்கு மொத்தமாக இப்பொழுது போய்விட்டது, சிதறி சின்ன பின்னமாக ஆகிவிட்டது. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் வந்து சனி அமர்ந்திருந்துச்சு. இப்பொழுது அஷ்டம சனின்னு சொல்கிறாங்க. சார், இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் வந்து சிங்கம் மாதிரி இருந்தோம், இப்போ பார்த்தா ஒரு சின்ன எறும்பா மாறிட்டோமே, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையேன்னு தான் சிம்ம ராசிக்காரர்கள் கேட்குறார்கள். இப்போது ஒரு நேரத்தில் நம்மளை ஒரு டான் அடித்தாலே நம்மளால் வலி தாங்க முடியாது. 4 டான் நம்மளை சேர்ந்து அடித்தா என்ன ஆகும்? இவர்களுக்கு 7ல் சனி, கண்டச்சனி, 8ல் ராகு, அஷ்டம ராகு. இதை நிறைய பேர் கவனிக்கல. இந்த 7ல் இருந்து சனி நமக்கு விட்ட அடியை விட 8ல் இருந்து சனி நமக்கு விட்டது மரண அடி. 10ல் இருந்த குரு, 10ல் குரு வந்தால் பதவியும் பறி போகும்னு சொல்கிறாங்க. அப்போது பதவி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபுல்லாக ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிப்போச்சு. 2ஆம் இடத்துல கேது எல்லாத்தையும் சுருக்கிருச்சு. எதுக்குமே இல்லை, பணம் இல்லை, வரலை. இதுதான் நம்மளை ஒரே நேரத்தில் 4 டான் நம்மளை சேர்ந்து அடித்ததாச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் அஷ்டமத்தில் சனி வரப்போகுது. இது எனக்கு என்ன சார் கஷ்டம்? நான் தான் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேனே. ஏன்னா இவர்களுக்கு 7ல் சனி அமர்ந்த போது திருமணம்னு இவங்க நினச்சிட்டு போனாங்க, பத்திரிகையெல்லாம் அடித்தாங்க, ஹாலுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, திருமணம் நடக்கலை. அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவன் அட்வான்ஸ் வாங்கினவன், ஹாலுக்கு வாங்கினவன் கொடுக்க மாட்டேன், நீ வேணால் வேறு கல்யாணத்தை பண்ணுங்கிற. நான் எங்கே போய் பொண்ணையோ மாப்பிள்ளையோ தேடுறது? லிவிங் டுகெதர்னு போனோம், எல்லாம் டுகெதராக மொத்தமாக போயிடுச்சு. அந்த மாப்பிள்ளையை நம்பி போய் என்னமோ அவன் அது படித்தான் இது படித்தான்னு சொன்னான். அங்கே போய் பார்த்தா அவன் ஒன்றுமே படிக்கலை, 10th பாஸ் ஆகலை. தொழிலதிபர்னு சொன்னானுங்க, ஊரில் போய் பார்த்தா ஒன்றுமே தேரலை. ஏன்னா 7ங்கிறது உறவு முறை கலத்திரம். நிறைய பேருக்கு உறவு முறையிலையும் கலத்திரத்துலையும் திருமணத்துலையும் தான் சிக்கல் ஏற்பட்டுச்சு. இதுதான் கல்யாணம் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறமேட்டு தோண்டி பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் ஆயிருக்கு. முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி மொத்தமாக போட்டு மறைச்சிட்டாங்க சார் அப்படின்னு எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் இப்போ நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்களுக்கு முதல் குட் நியூஸ் என்னன்னா, குரு 11ஆம் இடம் லாபத்துக்கு வருது. 5ஆம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்குது, பஞ்சமாதிபதி 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்குது, பஞ்சமாதிபதி இவர்களுக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்க்குது. இதில் என்னன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் ஏரோப்ளைன் மோடில் இருந்த மொபைல் ஃபோனை அந்த ஏரோப்ளைன் மோடை தூக்கினா எப்படி அது சிக்னலை சர்ச் பண்ணுமோ, இனிமே தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயமாக தேட ஆரம்பிப்பார்கள். சார் அஷ்டம சனி சார், அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு -30% அப்படின்னா, அஷ்டமத்திலேருந்து ராகு 7ஆம் இடத்துக்கு வெளியில் வர்றதுங்கிறது +40. இந்த பக்கம் 10லேருந்து குரு 11க்கு வர்றது +40. இப்போ +80 -30ன்னா +50 உங்களுக்கு வந்து சேரும்.
இப்போ குரு பார்வை இருக்கும் பொழுது, அது லாபத்தில் இருக்கும் பொழுது, லாபம் வருவது மட்டுமல்லாமல், அந்த லாபத்தினால் நம்மளுடைய கடனை அடைப்பது மட்டுமல்லாமல், இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம ஆஃப்ல இருந்தவங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனாய் வெளியில் வர்றது மட்டுமல்லாமல், இப்போ இத்தனை நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் அடி வாங்கினோமோ அதெல்லாம் ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கிட்டு இனி அதே தவறுகளை நாம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ குரு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ வெற்றி, இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், இடம் பூமி விற்க வேண்டியது விற்கும், வாய்ப்புகள், முன்னேற்றம், முயற்சி, என்னென்ன புது ப்ராஜெக்டோ அதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு என்பது வரும். இதே குரு பகவான் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ புத்திரர்கள் யாருக்கு ஏற்படலை, கன்சீவ் ஆவாங்க, லட்சக்கணக்கான காசை ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு செஞ்சு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இனி கன்சீவ் ஆகக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே ஏற்படும். குழந்தைகள் இது நாள் வரைக்கும் சரியாக படிக்கலை, மார்க் வாங்கலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த குழந்தைகள் எக்ஸாமில் இல்லை அந்த ஸ்போர்ட்ஸில் முதல் மார்க் வாங்கிட்டு வரும் பொழுதோ இல்லை ஒரு கப்பு வாங்கிட்டு வரும் பொழுதோ ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, நம்ம இதுக்காகத்தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், மெனக்கிட்டோம், இதில் நமக்கு இப்பொழுது ஒரு சமாதானம், சாந்தி அப்படிங்கிறது ஏற்படும். அதே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடம் விற்கலை, தேவையில்லாமல் என்கிட்ட அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு காசு வாங்குறாங்க அப்படின்னு எதெல்லாம் நெகட்டிவாக நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு இனி பாசிட்டிவாக அமையும். அதையும் தவிர இவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இப்போ 7ல் ராகு அமரும் பொழுது யாரெல்லாம் லவ் மேரேஜுக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் வரும். வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று மதம் இதெல்லாம் அவர்களுக்கு அனுகூலமாக வரும். ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன, ஆஸ் அ அஸ்ட்ராலஜர், முடிந்தவரை உங்களது பெற்றோருடைய அனுமதியுடன் அந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நல்லது செய்யத்தான் இருக்கிறாங்க. எந்த பெற்றோரும் என் பையனோ என் பொண்ணோ கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் லவ் மேரேஜே பண்ணினாலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களுடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களிலும் சஞ்சாரம் செய்யும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மட்டும் கவனமாக வயிறு, அடிவயிறு, இந்த யூரின் மோஷன் வெளியே போகக்கூடிய இடத்துல இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாத அளவுக்கு ஹைஜீனிக்காக சேஃப்டியாக உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. ராசியில் கேது பகவான் அமர்வார். அப்போது உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஞானம் வரும். ஆனால் அந்த ஞானத்தில் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல், ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போல் இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். எப்பொழுதும் இருப்பது போல் ஜாலியாக கலகலன்னு சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தது போல், எதையோ ஒன்று இழந்தது போல் இருந்தால் நீங்கள் ஒரு ஞானி போல் யோசிக்கிறீங்கன்னு மற்றவங்க நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய லாஸ் பண்ணிவிட்டு இவர் உட்காந்துருக்கிறாருப்பா, இவரை நம்பி எப்படிப்பா நான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கறது, இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கை நான் இவர்கிட்ட கொடுத்தா இவரால் கட்ட முடியுமான்னு நினைப்பார். அதனால் அவ்வாறு காண்பித்து கொள்ளாமல் பரிகாரம்னு வரும் பொழுது ஆண் ராசி, அதாவது சிம்மம்ங்கிறது ஆண் ராசி. அப்போ ஆண் தெய்வம், அதுவும் இந்த கேது பகவானுக்கு மனித தலை இல்லாத தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இதை திங்கட்கிழமைகளில் செய்யுங்க. இதை செய்ய 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 நல்ல அபிவிருத்தியும் ஞானமும் ஏற்படும். நிறைய புதிய கூட்டாளிகள் வருவார்கள், புதிய வாய்ப்புகள் வரும், வெற்றி பயணம் தொடரும். அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் எது நல்ல வாய்ப்புங்கிறத ஃபில்டர் பண்ணுங்க. எல்லா புது கிளைண்ட்டையும் எடுத்து எல்லா ப்ராஜெக்டையும் தலையில் போட்டு எல்லாருக்கும் கிரெடிட் கொடுத்து கடைசியில் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்னு வருத்தப்படாமல் கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாக பண்ணினாலும் நீட்டான பே மாஸ்டர்ஸை மட்டும் எடுத்து பண்ணுவது உங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னியை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு ஒரு
பிரமாதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம்ங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி அடையக்கூடிய இடம், நிகரற்ற லாபம், நினைத்த காரியங்களில் வெற்றி, வெளிநாட்டு தொடர்பினால அனுகூலம். இந்த அனைத்து பலன்களையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முடிஞ்சா சிம்ம ராசிக்காரர்கள் அன்னைக்கு இந்த குரு பயிற்சியின் போது இனிப்பு கொடுத்து கொண்டாடலாம். வாழ்த்துக்கள், வெற்றி. நண்பர்களே, இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும், குறிப்பாக அவர்கள் இதே ராசியில் இருக்கும் பொழுது உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் இதனை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி.